வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா manuscripts அண்ட் ப்ரூஃப் கரெக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ manuscripts அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பட எழுதுறது தான் manuscripts. ப்ரூஃப் கரெக்ஷன்னா ஒரு ப்ரூஃபை கரெக்ஷன் பண்ணி நம்ம கரெக்டாக எழுதுறது. ஓகே, நீங்கள் டைப்ரைட்டிங்கில் செகண்ட் பேப்பர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அதில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லெட்டர் 2 டைப் பண்ணுறீங்க. ஓகே, அதில் நீங்கள் ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணி தான் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு manuscripts அண்ட் ப்ரூஃப் கரெக்ஷன் இதை பாருங்கள். ஜஸ்ட் இது பாருங்கள். ஒரு சிம்பிளுக்கான மீனிங்குமே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லெட்டரில் எப்படி ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணி பண்ணுறது, அதுக்கான ஒவ்வொரு சிம்பிளுக்கான மீனிங் அதையுமே நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பக்கத்துலேயே 2 லைன் கொடுத்துருக்காங்க. 2 லைன் கொடுத்துட்டு சைடில் கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாகவே கேப்ஸில் பண்ணணும். ஓகே, அதுதான் இதுக்கான மீனிங். டபுள் லைன் கொடுத்துட்டு சைடில் பார்க்கணும். சைடில் கேப்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே கேப்ஸில் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்லாஷ் அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா த டிஹெச்இ த இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்லாஷ்க்கான மீனிங். மோஸ்ட்லி ஸ்லாஷ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் த போடணும். ஒரு சில இடங்களில் ஸ்லாஷ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தி போடணுமா அப்படின்னா இங்கே போடக்கூடாது. ஓகே, இங்கே நம்பர் பக்கத்துலலாம் வரும்போது நீங்கள் ஸ்லாஷ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் தான் போடணும். ஓகே, அப்புறம் இன்னொன்று இருக்குது. ஒரு லெட்டரில் ஃபார்வேர்டட் பை ஆர்டர் அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டில் லெட்டருக்கு லாஸ்ட்டில் டைப் பண்ணுவீங்க. அந்த இடத்துல ஸ்லாஷ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார்வேர்டட் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு பை ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஃபார்வேர்டட் தன்னு டைப் பண்ணக்கூடாது. ஸ்லாஷ்க்கு அந்த இடத்துல நீங்கள் ஸ்லாஷ்ன்னு தான் டைப் பண்ணணும். இந்த ஸ்லாஷ் அப்படியே போடணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வரும்போது இது ஃபுல் ஃபார்ம் பண்ணுவீங்க. டேட்டட் இந்த ஸ்லாஷ்க்கான மீனிங் த டேட்டட் த அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ ஸ்லாஷுக்கான மீனிங் த தான், ஆனால் நம்பர்ஸ் பக்கத்தில் வரும்போது அண்ட் ஃபார்வேர்டட் பை ஆர்டர் அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் வரும். அப்போ வரும்போதுலாம் நீங்கள் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஸ்லாஷ்க்கு மீனிங் த தான். ஓகே, தென் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இங்கே ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே டெவலப்மெண்டல் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி லைன் போட்டு இப்படி காமிச்சிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெவலப்மெண்டல் அப்படிங்கிறது இந்த சைடில் நீங்கள் டைப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த ஆக்டிவிட்டீஸுங்கிறத இந்த சைடில் எடுத்துகிட்டு டைப் பண்ணணும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இந்த சைடில் டைப் பண்ணணும், இது இந்த சைடில் எடுத்துகிட்டு டைப் பண்ணணும். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், அதே ஸ்லாஷ் தான் கொடுத்துருக்காங்க ஆஃப். அப்போ இந்த இடத்துல த டிஹெச்இ த அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஆகஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு மேலே ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒய்யை தலைகீழ போட்டோம் அப்படின்னா ஒரு சிம்பிள், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. இப்போ இது என்ன அப்படின்னா பிப்ரவரி. அப்போ இந்த ஆகஸ்ட்டுங்கிற அந்த மந்த்தை எடுத்துட்டு இந்த இடத்துல பிப்ரவரிங்கிற அதை எடுத்துகிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த சிம்பிளுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் 3, 2, 1 அப்படின்ட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு 3, 2, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். அப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை தான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். இப்போ 1ங்கிறத மெயின்டெனன்ஸ், நெக்ஸ்ட்டு ஆஃப், மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட், அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் வேரியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க.
வேரியஸ்னு கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு கீழே வந்து டாட்டர் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பாருங்கள் STET ஸ்டெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா, எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ இந்த வேரியஸ்ங்கிற அந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் அப்படியே டைப் பண்ண வேண்டியது தான். ஓகே, அதுதான் இதுக்கான மீனிங்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்டட்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட் சிம்பிளை மேலேயும் கீழேயும் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலேயும் கீழேயும் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பேஸ் விடாமல் இதை டைப் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இதுதான் இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இங்கே HEADS ஹெட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெட்ஸுன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் ஹெச்சை மட்டும் டபுள் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. சைடில் பாருங்கள் UCன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ UCனா என்ன அப்படின்னா வந்து அப்பர் கேஸ். அப்பர் கேஸ்னால் கேபிட்டலில் எழுதணும். ஓகே, அப்போ ஹெச்சை மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹெச்சை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டலில் எழுதணும், டைப் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த லைனில் பாருங்கள், அதே மாதிரி அந்த சிம்பிள் ஒய்யை தலைகீழ போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆஸ் ரிகார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு வந்து ஆஸ் ரிகார்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டேக்கன் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து ஆஸ் ரிகார்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். இதுதான் அதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரி ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்லாஷ்க்கு வந்து தன்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ரோக்ராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸு மட்டும் இந்த சிம்பிள் தலைகீழ அந்த ஒய் போடுற சிம்பிள் போட்டு இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ சைடில் பாருங்கள், இந்த இடத்துல MESன்னு கொடுத்துட்டு அதே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த MES இந்த எஸ்ஸை எடுத்துடணும், எடுத்துட்டு MES எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும், ப்ரோக்ராம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருந்து லைன் போட்டுட்டு போயிட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே, அப்போ இந்த சைடில் பாருங்கள், சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ரன் ஆன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தனித்தனி பேராகிராஃபாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் கீழே இருக்கிற பேராகிராஃபை வளைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேராகிராஃப் கூட ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல ரன் ஆன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரன் ஆன் அப்படின்னா என்னென்னா, இந்த பேராகிராஃபை வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கூடயே ஜாயின் பண்ணி டைப் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அதுதான் ரன் ஆன்கான மீனிங். அப்போ இதுவும் சேர்த்து நீங்கள் டைப் பண்ணிடணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல அதே சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஈஸுங்கிறத வந்து அடிச்சுட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈஸ் வந்து டைப் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஆருங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எய்தர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடில் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ஓ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு இப்படி போட்டிருக்காங்க இல்லையா, அப்படின்னா என்னென்னா இதை நீங்கள் வந்து டைப் பண்ணக்கூடாது. எய்தருங்கிற அந்த வேர்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த வேர்டை வந்து டைப் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவுமே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஓ மாதிரி சிம்பிள் போட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் அதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கொடுத்துட்டு இவால்வ் இந்த இடத்துல அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் நீங்கள். இந்த இடத்துல அண்டு, இந்த இடத்துல இவால்வ்னு நீங்கள் டைப் பண்ணணும். அண்ட் வந்து இதுக்கு உள்ளவே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏவை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த சிம்பிள் வந்து ஒய்யை தலைகீழ போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஓன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஓவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஏவை எடுத்துட்டு ஓ இவால்வ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
இந்த இடத்துல வந்து இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் தேர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நடுவில் வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்போது இந்த ஆஷ் அப்படிங்கிறதுக்கான இந்த சிம்பிளுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு இன்னு தனியாகவும் தேர் தனியாகவும் நீங்கள் டைப் பண்ணணும். ஒரு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். அதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் தான், டிஆர்எஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இதை வளைச்சி இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து இந்த சைடும் இது ஃபுல்லாக இந்த சைடும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டைப் பண்ணணும். ஓகே, அடுத்தது இந்த அண்டரை ரவுண்ட் பண்ணி இதுக்கு அப்புறமா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இந்த அண்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஸ் போட்டுட்டு அதை ரவுண்ட் பண்ணி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ இதே மாதிரி சிம்பிள் வந்து இங்கே எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் பாருங்கள். இதோ கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இந்த சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடணும். அதுதான் அதுக்கான மீனிங். அடுத்தது பாருங்கள். டபுள் லைன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சைடில் வந்து என்பின்னு கொடுத்துருக்காங்க. என்பி அப்படி இல்லைன்னா ஒரு சில டைமில் எஃப்பி அப்படின்னும் கொடுப்பாங்க. நியூ பேராகிராஃப் அப்படின்னு இதுக்கான மீனிங்கு. எஃப்பினா ஃப்ரெஷ் பேராகிராஃப். ஓகே, அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இந்த லைன் கூடவே சேர்ந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஐக்கு முன்னாடி இந்த டபுள் லைன் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃபாக நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ இதிலிருந்து இந்த வரைக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃபாக நீங்கள் இதை டைப் பண்ணணும். அதுதான் அதுக்கான மீனிங். ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த இடத்துல கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. சிங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இப்போ சைடில் பாருங்கள், எல்சி அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா லோயர் கேஸ், ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். இப்போ சிங்கிறது இங்கே கேப்ஸில் இருக்குது. நம்ம இந்த இடத்துல எப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். அதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த இடத்துல நேம் கொடுத்துருக்காங்க. நேம் கொடுத்துட்டு அதுக்கு கீழவே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்டர்லைன் பண்ணனா என்ன மீனிங் அப்படின்னா கேபிட்டலில் டைப் பண்ணணும். ஓகே, இங்கே கேப்ஸ்ன்னு கொடுக்கல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கேப்ஸில், நேமுக்கு கீழே இங்கே கேப்ஸில் இந்த மாதிரி கோட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் கேப்ஸில் டைப் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து manuscripts அண்ட் ப்ரூஃப் கரெக்ஷன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துருச்சு. இப்போ இது உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.